கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு ஊரில் நண்பர்களான 2 இளைஞர்கள் ஒரு நாள் வெளியூருக்கு சென்றார்கள். போகும் வழியில் இரவு நெருங்கிவிட்டதால் குளிரவும் தொடங்கிவிட்டது. இருந்தாலும் இருவரும் பல விஷயங்களை பற்றி பேசியபடியே பயம் தெரியாமல் நடந்தார்கள். நேரம் நகர்ந்து கொண்டே போனதில் இரவும் வளர்ந்து கும்மிருட்டானது. சரி, ஏதாவது ஒரு மரத்தில் ஏறி இரவை கழித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்தபோதுதான் அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. எதன் மீதோ தடுக்கி எப்படியோ உருண்டு ஆழமான கிணறு ஒன்றில் விழுந்து விட்டார்கள். இருவருக்கும் நீச்சல் தெரியும் என்பதால் நீரில் மூழ்கவில்லை. என்றாலும் மிக ஆழமான பாசிபடர்ந்த கிணறு என்பதாலும் இருட்டு என்பதாலும் அவர்களால் வெளியே வர முடியவில்லை. கிணற்றில் விழுந்த நிலவின் பிம்பம் மட்டுமே துணையாக இருக்க இருவரும் விடியும் வரை கிணற்றுக்குள்ளேயே இருந்தார்கள். விழிந்தது வெளிச்சம் பரவ ஆரம்பித்ததும் அவர்களுக்கு இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் இருண்டு போனது. காரணம், கிணறு அவர்கள் நினைத்ததை விட மிக மிக ஆழமாக இருந்தது. அதைவிட மோசமாக அதில் இருந்து ஏறி வர எந்த பிடிப்போ படிகளோ எதுவும் இல்லை. சுருக்கமாக சொன்னால், எப்போதோ இயற்கை சீற்றத்தின் போது ஏற்பட்ட வெகு ஆழமான பள்ளம் போல் இருந்தது அது. சேரும் சகதியும் நிறைந்திருந்த அதிலிருந்து வெளியேறுவது ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால்தான் முடியும். நிலவரம் என்ன என்பது தெரிந்ததுமே இளைஞர்களில் ஒருவன் கலக்கமடைந்து சோர்ந்து போனான். மற்றவனோ சற்று நேரம் அமைதியாக தியானத்தில் அமர்ந்தான். பிறகு யோசிக்க ஆரம்பித்தான். அப்போது கிணற்றின் ஒரு மூலையில் காட்டு மரம் ஒன்றின் கனமான வேர் பரவி இருப்பது அவன் கண்ணில் பட்டது. அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சற்றென்று கிணற்றுக்குள் மூழ்கியவன் அதன் அடியிலிருந்து ஒரு கல்லை எடுத்து வந்தான். அந்த கல்லால் வேரை தட்டி தட்டி சிறு சிறு கழிவோல் 2 துண்டுகளை வெட்டி எடுத்தான். அந்த வேர்க்குச்சிகளை பிடிமானமாக பயன்படுத்தி மேலே ஏறுவோம் வா என்று மற்றவனை அழைத்தான். ஆனால் அவன் பயந்து நடுங்கி வர மறுத்தான். அவனை சுமந்து கொண்டு வெளியேறுவது முடியாத விஷயம். அதே சமயம் நண்பனை கிணற்றுக்குள்ளேயே விட்டுவிட்டு போகவும் முடியாது. என்ன செய்வது? மறுபடியும் யோசித்தான் இளைஞன். ஒரு சில நிமிடங்களுக்கு பின் தன் நண்பனிடம், நண்பா, எனக்கு ஒரு மந்திர வார்த்தை தெரியும். அதை சொன்னால் எந்தவித பயமும் நமக்கு வராது. அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லி தியானம் செய்தேன். நீயும் சொல், உனக்கும் அச்சம் இருக்காது. சுலபமாக நாம் வெளியேறி விடலாம் என்றான். அதை கேட்டதுமே 2வது இளைஞன் முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்தது. அவசரமாக கேட்டான், என்ன மந்திர சொல் அது? இளைஞன் சொன்னான், யெகோவா தேவனே என்னை காத்துவிட்டார், யெகோவா தேவனே என்னை காத்துவிட்டார் என்று அந்த வார்த்தையை சொல்ல சொன்னான். அவனோ யோசித்தான். உனக்கு கிணற்றை விட்டு வெளியேற ஆசை இருக்கிறதா இல்லையா என்று கேட்டான். அப்படியானால் இருக்கிறது என்று சொன்னான். அப்படியானால் கேள்வி கேட்காமல் மந்திரத்தை சொல் என்று சொன்னான். அவன் மனதிலும் நம்பிக்கை எட்டி பார்த்தது. அப்புறம் என்ன? இருவரும் சிரமப்பட்டு வெளியில் வந்தார்கள். கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பின் அவர்கள் பயணம் தொடர்ந்தது. வழியில் 2வது இளைஞன் நண்பனிடம் கேட்டான், எனக்கு தெரியாமல் நீ எப்போது மந்திர தந்திரங்களை கற்றாய்? நீ சொன்ன மந்திர வார்த்தையை சொன்னபோது ஒருவித ஆற்றல் பொங்கி எழுந்தது. அபூர்வமான ஒரு மந்திரத்தை போல். இன்னும் ஏதாவது தெரியுமா உனக்கு? அவற்றையும் சொல்லித் தருகிறாயா? முதல் இளைஞன் சிரித்தான். நண்பா, என்னை மன்னித்து விடு. எனக்கு மந்திரம் எதுவும் தெரியாது. நான் உனக்கு சொல்லித் தந்தது நம்பிக்கையின் வார்த்தை. இந்த வார்த்தையானது நம்முடைய மனதில் இருந்தால் எதையும் வெல்லலாம் என்றான். இப்படியாய் அவர்களுடைய பயணம் இனிதாய் முடிந்தது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அன்றி வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவர். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடம் கொட மாட்டார். நீங்கள் சோதிக்கப்படும் போது அதை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக அவர் தப்பிக்கும் வழியையும் உண்டாக்குவார். இந்த வசனம் கடவுள் நம் போராட்டங்களை அறிந்திருக்கிறார் என்றும் அவற்றை சமாளிக்க ஒரு வழியை வழங்குகிறார் என்றும் நமக்கு உறுதியளிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.